ஜூம் தமிழா ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ சன் மியூசிக்லையும் கொஞ்சம் ஷோஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் மாசத்துல நீங்க பார்த்துருவீங்க. அதையும் தாண்டி சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ராக்ட் அப்படின்னு ஒரு கிளப்ல பிரசிடென்ட்ஷிப் எடுத்திருக்கேன் ஒரு 1 year. ஸோ மேஜரா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல வந்து நிறைய பேர் ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப சஃபர் ஆகி நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீ ஏர் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஃப்ரீயா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொடுத்து ஒரு 500 உயிர்களுக்கு மேலே காப்பாற்றிருக்கோம். டெலிகாலிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இங்கே எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் ஏதாவது ட்ரெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க? என் நடுவில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு ரேண்டமாக ஒரு லெட்டர் எழுதி அதை யாராவது கிட்ட கொடுத்துட்டு ஒரு நல்லதாக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நல்ல விஷயம் எழுதி போய் கொடுப்பாங்க ரேண்டமாக. பஸ் கண்டக்டர் அந்த மாதிரிலாம் போய் அவங்க சிரிப்பாங்கல்ல. ஸோ அந்த இனிஷியேட்டிவை ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கால்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சூசைட் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன இது மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன இங்கே எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப இதற்காக பண்ணணும். சரியா? நான் கிளாப் அப்படின்னு சொன்னா சிட் சிட் சிட்னா சைலன்ஸ். எஸ் ஓகே. சும்மா உங்களை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த கைத்தறி எல்லாருக்குமே அந்த பெர்ஃபார்மர்ஸ்க்காக தான். ஸோ ஹாய் சொல்லி உங்க இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. பண்ணிடலாமா? சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு ஹாய், சும்மா ஒரு ஹாய். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இப்போ வந்து எல்லா கலைத்துறையிலையும் எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் ஈவெண்ட்ஸ்லையும் வந்து பயங்கரமாக சாதிச்சு தேவை வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. சாதனையாளர்கள்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியுமே சாதனையாளர் தான். ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் தாண்டியும் உங்களுக்காக ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் எனக்கு பதிவு பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே நிறைய பேர் விமன் பற்றி பேசும்போது நீங்கள் வந்து இங்கே நிறைய விமன் வந்து ஒரு கணவருக்கு மனைவியாக இருக்கீங்க, ஒரு தாய்க்கு அம்மாவாக இருக்கீங்க, ஒரு அக்காவுக்கு தங்கச்சியாக இருக்கீங்க, தங்கச்சிக்கு அக்காவாக இருக்கீங்க. ஆனால் ரொம்ப பிஸியாக அதெல்லாம் இருக்கீங்கிறதுனால நீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் நான் எழுப்புறேன். எத்தனை பேர் மீ டைம் அப்படிங்கிற ஒரு திங்க எடுப்பீங்க? எனக்காக நான் இது பண்ணிடுவேன், எவ்ரிடே ஐ டூ சம்திங் ஃபார் மீ அப்படின்னு ஏதாவது பெண்கள் கை தூக்குங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு பேர் இல்லை. நீங்களா இல்லைன்னா யூ கெட் வெரி ட்ரெயின்ட் அவுட். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க பண்ணீங்கன்னா எங்களோட முடிச்சிடலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல உட்காருங்க. யாருக்கும் யாராவும் இருக்க வேண்டாம், நான் தப்பா சொல்லலை. கொஞ்ச நேரம் அந்த கதவெல்லாம் மூடிட்டு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன முடியும் அப்படின்னு உங்க இன்னர் சைல்டை சந்தோஷப்படுத்திக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க அப்பதான் விமனை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் தட் நோட் தேங்க்யூ ஸோ மச் உதய் சார் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.